மத்திய பிரதேச மாநிலத்தில் நர்மதாபுரம் அப்படிங்கிற ஒரு இடத்துல விவசாயிகள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. முதல்ல அந்த காட்சிகளை பார்த்துடலாம். மத்திய பிரதேசத்தில் எதனால் போராட்டம் என்பதை எமது செய்தியாளர் ரமேஷ்குமாரிடம் கேட்போம். ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யுங்க. மத்திய பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் மிகப்பெரிய பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய நர்மதாபுரத்திலிருந்து பேரணியாக புறப்பட்டு தலைநகர் போபாலை அடைந்து அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய வீட்டிற்கு முன்பாக போராட்டம் நடத்துவதுதான் விவசாயிகளுடைய அந்த திட்டமாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நேற்று தொடங்கிய விவசாயிகளுடைய போராட்டம் 2வது நாளாக இன்றைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நர்மதாபுரத்தில் இருக்கக்கூடிய சேத்தானிகாட் பகுதியில் தொடங்கி முகத்துல்லா காஞ்சி வழியாக சென்று போபால் நெடுஞ்சாலையை அடைவதுதான் விவசாயிகளுடைய பேரணியினுடைய மிக முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கிறது. சரி, விவசாயிகள் எதற்காக போராட்டம் நடத்துகிறார்கள் என்றால், பாசி பயிர்களை 100% MSP என்று சொல்லக்கூடிய குறைந்தபட்ச ஆதார விலை அடிப்படையில் கொள்முதல் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியும் விவசாயிகள் தொடர்பான மற்ற சில கோரிக்கைகளையும் வலியுறுத்தி தான் அவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் விவசாயிகளை முன்னேற விடாமல் தடுப்பதற்காக காவல்துறையினர் உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.